ஆண்டி என்னப்பா? 50 ரூபா டெய்ரி மில்க் ஒன்று கொடுங்க. ஆ, ஒன்று போதுமா? ஆ, இந்தாப்பா. இந்தா. ஆண்டி காசுல ஃபோன் நம்பர் எழுதிருக்கு, வேற கொடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. எப்படி ஆகும்? பன்னெண்டு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எப்பறம் அந்த பேரை சொல்லி நான் கேட்பேன். அப்படியே கேட்டா கூட ஒருத்தன் என்ன கடைக்கார செருப்பாலே அடிப்பான். அதுல தப்பா எழுதிக்கிட்டா இல்ல நான் தப்பா படிக்கிறேன்னு தெரியல. தயவு செய்து உங்க இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச யாரா ஃப்ரெண்டா இருந்தா அவனுக்கு அனுப்புங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி வாங்கறதுன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்லே இந்த ஒர்க் அவுட் தான் ரொம்ப பிடிக்கும். ராஜேஷ் அப்படிங்கிற பையன் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக போயிருக்கான். அப்ப அந்த ஆண்டி குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. ராஜேஷ் கதவு தட்டுறதை கேட்ட அந்த ஆண்டி அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே வெளியில வந்து என்னப்பா ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் எனக்கு பார்வை வந்துருச்சு ஆண்டி அப்படின்னு இருக்கான்.